ஆமாம், கொரிந்தியர் 11 24 வாசிப்போம், கேட்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எண்ணில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிந்தாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் வாசித்தோம், கேட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா 24 இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற அப்பம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை அப்படி செய்யும்போது என் மரணத்தை நினைவுறுன்னு சொல்றாரு. 26 ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ சூழ்நிலையான பிதாவுக்கு பிரியமா நடக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அநேக நேரம் அவர் என்ன செய்யறதுன்னா தன்னுடைய விருப்பத்தை அவர் செய்யாம பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தன்னை ஒப்புக்கொடுத்துட்டார். அநேக சூழ்நிலை அவர் பாவம் செய்யலை. நாம் எல்லாரும் பாவத்தினாலும் அக்கிரமத்தாலும் மரித்தவர்கள். அதனால நாம் ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் முழுக பண்ண வேண்டிய காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யவே இல்லை. அவர் நம்மை போல பாவி ஞானஸ்நானம் எடுக்கிறது போல அவர் எடுக்க வேண்டிய அவசியம். ஆனாலும் அது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. பரிசுத்தமான தேவகுமார் அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்ய இல்லைன்னு சொல்லி பரிசுத்தாவியான அநேக இடத்தில் எழுதி வச்சிருக்கார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம். வறுமையில், சோதனையில், குற்றச்சாட்டில், அவரை தூஷணமாக பேசும்போது, அவர் உடமையை எடுத்துக்கொள்ளும் போது, அவரை அடிக்கும்போது, அவரை கொல்லும்போது, சித்திரவதை பண்ணும்போது, அவரை தூஷிக்கும் போது, அவரை கேலி கிண்டல் செய்யும் போது, பிதா கைவிடும் போது கடைசி அப்பொழுதும் ஒரு பாவம் செய்யும். அப்படி பாவம் இல்லாத ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வரிசையில் நின்று அப்பொழுது நேசகுமாருக்கு மேல நான் பிரியமா இருக்கிறேன்னு 3 மத்தேயு 3:17 ஏன்னா அவர் என் நேசகுமார், பரிசுத்தமான ஆவியில உருவான தேவகுமார், என் குமார் பாவிகளோடு வரிசையில் நிற்கிறேன், இந்த குமாரன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தேவன் அவ்வளவா இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். அதுபோல பாவமான ஒரு சூழ்நிலைகள், தேவன் அனுமதித்த சூழ்நிலைகள்ல நெருக்கடி வரும்போது தேவன் தப்பிக்க விரும்பல இயேசு கிறிஸ்து. அதை யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம தெரிஞ்சதான் பேசுகிறோம், ஆனாலும் அது நாம் வாசித்த சத்தியம்தான், கேட்ட சத்தியம்தான். ஆனால் மழை பூமியை நோக்கி வரும்போதெல்லாம் அது புத்துயிர் பெறும். தண்ணி நிலத்தில் பட்ட உடனே நிலம் குளிர்ச்சியாகி என்ன செய்யுது, ஜீவனை வெளியிடுது. அதுபோல தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, கேட்கும் போது நமக்கு என்ன ஒரு ஜீவன், ஒரு உணர்வு, ஒரு அர்ப்பணிப்பு, அது நம்மளை என்ன செய்ய புதுப்பிக்கும். அப்போ 12 வாசிக்கிறோம், ஒரு சூழ்நிலை நெருக்கடியான யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலை நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சந்திக்கிறார். அப்போ என்ன செய்யறாருன்னா
ஒன்று ஜீவனை விரும்பணும், இல்லைன்னா ஜீவனை இழக்கணும். விரும்பினா தப்பிச்சிருவேன், இழந்தேன்னா எனக்கு அப்பொழுது அவமானம் தான். ஆனால் என்ன செய்யணும், அதனால் வரக்கூடிய மகிமையை நான் அடையும். அப்போ 25 என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழிய செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆமா, ஏன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்து எப்படியாவது கொலை செய்யணுங்கிற வெறியோடு இருக்கிறாங்க. அண்ணா காய்பா எல்லாரும் அவரை கொலை செய்யறதுக்கு தீர்மானத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பல பேர் பார்க்க வர்றாங்க. பார்க்கக்கூடிய சம்பவத்துல ஆபத்தும் இருக்கு. ஆனா அவர் எப்பொழுதுமே அந்த சூழ்நிலை எதிர்கொண்டு இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்ன செஞ்சாருன்னா, அதற்காக தான் நான் வந்தேங்கிறேன். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வருது, அவமானப்படுற சூழ்நிலை வருது, அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ இயேசு தப்பிச்சு போக விரும்பல. அவர் ஜீவனை இழக்க அவர் தயாராகிட்டார். அதனால அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, என்ன செஞ்சாருன்னா அந்த சூழ்நிலையை அவர் என்ன செய்யறாரு, மனசு கலங்குற அளவுக்குன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம எழுத்தா படிச்சுட்டு போயிடுவோம். 27 என் ஆத்துமா கலங்குறது. ஆத்துமா கலங்குதுன்னா நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் கலங்குது? நம்ம வேதனைப்படுற சூழ்நிலைகள், கண்ணீர் விடுற சூழ்நிலைகள், வேதனைப்பட்டு துக்குற சூழ்நிலைலாம் நமக்கு வாழ்க்கையில் எப்படி வெப்பம் வருது? ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை தான். எல்லா நேரத்துக்கும் கண்ணீர்லாம் ஓடாது. ஒரு கடுமையான சூழ்நிலையில் தான் நம்முடைய இருதயம் கலங்கி கண்ணீர் ஓடும். அப்படி சூழ்நிலை தான் ஏசு அனுபவித்தார். ஆத்மா கலங்குது, நான் என்ன செய்வேன்? மனுஷன் அவரு, மனுஷன் மாம்சத்துல வந்த நம்மை போல, மாம்சம் ரத்தம் உள்ள மாம்சத்துல அவர் வந்தார். நம்மை போல கோபம், நம்மை போல அந்த வேதனை, நம்மளை போல ஒரு அதிர்ச்சி, நம்மை போல ஐயோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில நமக்கு வருதா இல்லையா? அது போலதான் அவர் வந்தார். அப்ப அதனால தான் அவர் நமக்கு ரட்சகர். அவர் அந்த மாதிரி சோதனைக்கு அவருடைய சரீரம் இல்லைன்னா நமக்கு அவர் வழிகாட்டவே முடியாது, ரட்சகராக இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்னை பின்பற்றுங்கிறார். அப்போ என் ஆத்மா கலந்து நான் என்ன செய்வேன், என்ன சொல்லுவேன்? இதாவே இந்த வேலைக்கு நான் வந்தேன், இதுக்கு தான் நான் வந்தேன். இதாவே இந்த வேலையை எப்படியாவது என்ன செஞ்சிடும், நீர் மகிமைப்பட்டு விடும். நான் இருக்கிறேன், அதை அழிக்கிறேன், அதை கொல்லப்படுறேன், சித்திரவதைப்படுறேன், எப்படியாவது உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விடும். அதுல கொஞ்சம் கூட மனுஷிகம் இல்லை, கொஞ்சம் கூட உலக ஆவி இல்லை, கொஞ்சம் கூட இப்படியா அப்படியா, இதுல ஒரு காலா அதுல ஒரு காலா அப்படிலாம் இல்லை. அவர் முழுவதுமா நம்மை போல மனிதன். ஆத்மா கலங்குதுன்னு சொன்னா ஒரு தேவதூதனை கலங்குமா? தேவதூதனை கலங்காது. ஆனா அந்த அப்படிப்பட்ட சோதனைக்குரியவன் அல்ல. ஆனா மனுஷன் அப்ப கலங்கும் போது அவர் என்ன சொன்னா, தன்னை அர்ப்பணிக்கிறார். நம்மளே என்ன சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். ஊழியம்னா இந்த பிரசங்கம், பைபிள் வித்தியாட்டம் சொல்றது, இதுதான் நமக்கு ஊழியம். நம்ம கண்ணு தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இல்லை. நான் ஆண்டவரை நான் மயப்படுத்துறேன், என் மரியாதை போனாலும் பண்றேன். என்னை யாரோ ஒரு மரியாதை குறைவா பேசுறாங்க, அடி போடி, அது என்னோடதே சொல்றான். அப்படி சூழ்நிலைலாம் அவமானமா இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்காங்க, யாரோ நம்மளை கேவலமாகிறாங்க. கேவலமாகும் போது அதெல்லாம் நம்மளை பாய் அம்பு கூட. அப்படி சூழ்நிலைலாம் என்ன செய்ய, சண்டை போடுவோமா, எழுத்து பேசுவோமா? நம்மெல்லாம் பெரிய ஆளுகள் சொல்ல முடியல, அதெல்லாம் கொப்பிடிச்சுதான் மேல 2 பழக்கையில இறங்கும். அவன் மனுஷன் விழுந்துட்டாலும் நம்மளை அது வேதனைப்படுத்தி கலர அழகணும். ஐயோ ஆண்டவரே, பேசாம நான் என்ன செஞ்சிருக்கலாம், செத்துருக்கலாம், வாயை மௌனமா இருந்திருக்கலாம், இவ்வளவு வேதனைக்குள்ளாக வேண்டியதில்லை, அவளை துக்கப்படுத்திட்டேன். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை போல இல்லை. அவரு பாவமே செய்யல, சரண்டர், சுத்தமாக. அதுக்காகவே இந்த வேலைக்கு வந்தேன், மகிமைப்படுத்தி விடும் அப்படின்னு போது பரத்திலிருந்து வருது, மகிமைப்படுத்துவேன். பாருங்க 22, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன். பாருங்க, நமக்கு அந்த முடிவு இயேசு கிறிஸ்து எந்த மாற்றம் இல்லை.
நம்ம மகிமைப்படுத்த தான் வந்தேன். அதுக்காக இந்த வேலை வந்தது. அதுக்காகத்தான் நானும் வந்தேன் இந்த உலகத்துக்கு. அதனால கலங்கினாலும் பரவாயில்ல, இதாவே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். அப்ப கலங்கினார்னா நாம் நம்மை போல இருக்கிறாருன்னு அர்த்தம். எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி ஒரு தடவை வாழ்க்கையில சில இடங்கள்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. அவர் வாழ்நாள் முழுவதுமே மரித்தார். எதிர்த்து சொல்றதுக்கோ அல்லது கோபப்படுறதுக்கோ நியாயப்படுத்துறதுக்கோ எதுக்குமே அவர் மரித்தார். உள்ளத்திலேயே அவர் மரித்து. அப்போயே நாம அப்படி இருப்போம் சொன்னா, நான் உங்களை கனம் பண்ணுவேங்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். ஊழியம்ங்கிறதுதான் ஊழியம், பிரசங்கம் பண்றது இல்லை. பிரசங்கம் பண்ணிட்டு கூட ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, சூழ்நிலை வரும்போது சாகாம என்ன செய்ய முடியும், தேவனை மறுதளிச்சு விட முடியும். பிரசங்கமே பண்ணல, ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சகோதரி மென்மையான காரியத்தை செய்ய முடியும். சத்தியம் அது. மென்மையான காரியத்தை சிந்து பிரசங்கம் பண்றதை செய்ய முடியாத காரியத்தை ஒரு உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரி மென்மையான காரியத்தை செய்ய முடியும். அதை ஒரு பாடுபட்டுல ஒரு கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து மறிக்க முடியும். அப்படிலாம் நம்ம இன்னைக்கு கலப்புறோம் இன்னைக்கு. ஏன்னா மறிக்க வேண்டிய காலத்தெல்லாம் நம்ம என்ன எதிர்த்து நின்று போராடி தூண்டி அதை செய்து இதை செய்து பதில் செய்து இப்ப பரிதவிக்கிற நிலைமையில் நம்ம வந்து இன்னும் நமக்கு வாழ்க்கை முடியல. இன்னும் இருக்கு, மறிக்க முடியும். இன்னும் வாழ்க்கை நம்ம முடியல, மறிச்சுட்டா போச்சு, நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னும் தேவ சித்தத்தை நம்ம செய்ய முடியும். கடந்த காலத்தை நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த காலத்தை ஒண்ணுமே செய்ய முடியும். ஆனா இருக்கிற காலத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த முடியும். தேவனுக்காக மறிக்க முடியும். தேவனுக்காக ஏதாவது ஒண்ணு அனுதின வாழ்வுல, பெருசா ஒண்ணும் இல்லை, அனுதின வாழ்க்கை ஒரு முரட்டாட்டம் உள்ள புருஷன்ட்ட செத்து வாழ முடியும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய முரட்டாட்டமான ஜனங்க, கலகமான ஜனங்க, நம்மளை மோசப்படுத்துற ஜனங்க, எவ்வளவோ ஆபத்தான சூழ்நிலைகளை நம்மளை சுத்தி இருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நோக்கி பார்த்து பிழைப்பென்று நம்ம என்ன செய்ய மறிக்க முடியும். அதுக்குத்தான் அதைத்தான் மறிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஒருவன் இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்ன செய்யறான், அவனுக்கு என் மரணத்தை என்ன செய்யறான், நான் மறிப்பேன், இயேசு மறித்தது போல மறிப்பேன் தான் சொல்றான். அப்படிதான் சொல்லப்பட்டு நாம அப்பத்தை எடுக்க போறோம். என்ன செய்யணும், இயேசுவே நீங்க மறிச்சது போல நான் நினைச்ச போறேன், மறிக்க போறேன். நீங்க வாயை மூடுறது போல நான் நினைச்ச போறேன், வாயை மூட போறேன், சேத்துக்கு மறிக்க போறேன். ஆனா அப்பத்தை எடுக்கும் போது நான் சாக போறேன், ஆண்டவரே மரணத்தை நினைவுற போறேன். இந்த 30 நாள் இந்த இப்படித்தான் நான் அடுத்த மாசம் திருவிழா பண்ணுவோம். இந்த 30 நாளும் என்ன செய்ய போறேன், வரக்கூடிய சோதனையில சாக போறேன். அதை நினைவுறது தான் நம்ம இப்ப செய்ய போறோம். இயேசு மரித்தார். அத தேவன் அப்பவே கணம் பண்ணார். மகிமைப்படுத்துறே, இன்னும் மகிமைப்படுத்த அப்ப பதில். ஏன்னா இருதயத்தை பார்க்கிற பிதாவாகிய தேவன் அங்கே ஒன்றும் இல்லை, சகலமும் பரிபூர்ணமா தேவனுடைய பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு தான் அறிக்கை வரும். அதை பார்க்கிற பிதாவாகிய தேவன் என்ன செய்ய மகிமைப்படுத்துவே, இன்னமும் மகிமைப்படுத்து. அப்ப நம்முடைய இருதயத்துல பார்க்கிறாரு தேவன். நான் விழுந்தாலும் என்ன நோக்கமா மனம் திரும்பி இருக்கிறேன், அதுல முழுவதும் மனம் திரும்பி இருக்கேன். அதை பார்க்கும்போது ஆண்டவர் கேட்டது போல ஒரு ஞானஸ்தானம் எடுக்க தடை என்ன, பிரசங்கம் போயிட்டு வரும்போது சொன்னார் ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை. அப்ப அவன் கேட்கும்போது சொன்னாரு, அப்போ பவுல் பிலிப்பு சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடும் தேவகுமாரனை விசுவாசித்தால் தடை இல்லை, முழு முழு விசுவாசத்தோடும். அப்படின்னா நான் முழு இருதயத்தோடு முழு விசுவாசம் அப்படின்னா நம்முடைய முழு எண்ணமே நான் இப்படித்தான் வாழ்வேன் ஆண்டவரே. அப்ப தேவன் அதை அப்ப ஏற்றுக்கொள்றாரு, அதை அங்கீகரிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இப்படிலாம் செய்து அவர் என்ன செய்தார், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். எத்தனையோ சூழ்நிலைகள். அதே போல மத்தேயு 17 பாத்தீங்கன்னா, மத்தேயு 17:5 போட்டிருக்கு. 17:5 என்ன போட்டிருக்குன்னா, மாம்சம் நமக்கு இருக்க பிரசங்கம் பண்ண கூட ஒரு இச்சை இருக்கத்தான் செய்யுது. இந்த வசனத்தை எடுத்து இந்த வசனத்தை எடுத்து இந்த வசனத்தை எடுத்துன்னு இதை பேசி இப்படி பேசினா அதை போய் அப்படி பேசினா, நம்ம ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் அப்படி இருக்கிறதுனால இந்த இச்சைக்கு சாக வேண்டியது இருக்கு. அது நமக்கு அப்படி உணர்வை தருது, மனம் திரும்பு, நேரத்தை போக்காத. பாருங்க, அது 17:5 என்ன போட்டிருக்கு, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் காய்ச்சது. இதை யோசிச்சு பாருங்க. ஞானஸ்தானம் இருக்கும்போது என்னுடைய நேசகுமாரன் மேல பிரியமா இருக்கு. சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம், கடுமையான சோதனை வரும்போது, பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லும் போது, மகிமைப்படுத்துவே இன்னமும் மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இப்பொழுது அவர் மகிமைக்குரியவர், மறுரூபம் அடைஞ்சு நிற்கிறார் மலையில. இப்ப என்ன சொல்றாரு? இவர் என் நேசகுமாரன், இவர் மேல பிரியமா இருக்கிறேன், இவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யுங்க? சீசர்களே செவி கொடுங்க. இதை அப்படி ஒப்பிட்டு பாருங்க. நாமளும் அப்படி வாழ்ந்தா, நாமளும் அப்படி வாழ்வோம்னு சொன்னா நமக்கும் அப்படித்தானே இருக்கும். ஆண்டவர் உங்க அப்பா பேச்ச கேளு, பிள்ளைக்கு சொல்வார்ல, உங்க அம்மா சொல்றத நீ இப்ப என்ன செய்ய கேளுன்னு சொல்வாரா? சொல்ல மாட்டான். சொல்லுவார். நம் வாழ்ந்தா சொல்வார். நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்வார். உங்க அம்மா வைப்பார், உங்க அப்பா வைப்பார். சபையில் இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேரை பாரு, எவ்வளவு பேர் எப்படிலாம் வாழ்ந்தாங்க பாரு ஆண்டவர். தோத்து போனவங்க, தோத்து நொந்து போனவங்கள்ட்டையும் கூட ஒரு நல்ல மாதிரியை காட்டுவார். ஆமா பாருங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கு பாருங்க ஒரு மேன்மைக்கான இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. ஆண்டவர் மயப்படுத்திட, ஏன் நீ வர முடியாது? முடியும் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். எல்லாருக்கும் நம்பிக்கை தேவன் தருவார். ஒருவரையும் என்ன செய்வார்? நம்பிக்கை இழந்து போகவே வைக்க விட மாட்டார். நம்மளை நம்பிக்கை இழக்க வைக்கிறார் பிசாசு தான். நீ தான் அப்படின்னு தேவன் நமக்கு நம்பிக்கை கொண்டு வருவார். என்றைக்கு நம்பிக்கை இல்லையோ அது பிசாசுட்டு இருந்தா வருது. தேவன் நமக்கு நம்பிக்கை தான் கொண்டு வருது. இது அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை, இவருக்கு செவி கொடுங்க. அந்த பேதுரு அன்றைக்கு அப்படி இல்லை, ஆனா அவருக்கு 2 பேதுரு எழுதி வச்சிருக்கிறார். பரத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உயர்வான கனத்தை குமாரனாய் இயேசு பெறும்போது இந்த கண்கள் கண்டதும், இந்த மாம்ச கண்களே அதை கண்டது. ஏதோ கட்டுக்கதையா அப்படி இல்லாம அன்றைக்கு அந்த மலையில் இருக்கும்போது நாங்க இந்த கண்களே கண்டதுன்னு சொல்றோம். அப்போ அது போலதான் நம்மளையும் தேவன் வைத்திருக்கிறார். நாமளும் ஆண்டவரே, ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நானும் மறிச்சிடும். அந்த இடத்துல கலகம் பண்ணக்கூடாது. கலகம் பண்ணி வீட்டிலேயே ஒரு வாக்குவாதம் நடந்துட்டாலும் நினைவு கூர்ந்து உடனே சரி செஞ்சு மறிச்சிடும். நீ சொன்னதுனால தானே, நீங்க சொல்லாம இருந்தா அப்படி நான் செய்வேனா, நீ என்னை இப்படி கேட்காம இருந்தா நான் அப்படி சொல்லுவேனா? அப்படி சொல்ல வேண்டியது. செத்துறேன், மனுஷன் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். நீதி நியாயம்னா வேணாம், மனுஷு முடிஞ்சு வச்சு செத்துறேன், முடிஞ்சு வச்சு. அப்ப தேவன் நம்மளோட நாம் அப்பம் புஷித்ததுக்கு அர்த்தம் இருக்கு. அது எப்படி நீங்க, அது எப்படி நம்மளை ஒத்துக்கொத்து நியாயம் தீர்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நியாயம் தீர்க்கப்பட்டு திருவிருந்தில் பங்குள்ளும் போது நம்ம என்ன சொன்ன இந்த ஜாக்கிரதை நினைவு கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 17 யோவான் 17 முடிச்சிடும். யோவான் 17 இப்படி ஒரு வார்த்தை வருது. யோவான் 17 24 எப்படி வருது? யோவான் 17:24. பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இந்த வசனத்துல பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனோடு இயேசு இருந்தார். இயேசுக்கு என்ன மகிமைன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது, வெளிப்படல. ஆனா பூமிக்கு வந்த உடனே அவர் மகிமை அடைஞ்சார். அந்த மகிமையை தான் நம்மகிட்ட காமிக்க சொல்றாரு. எந்த மகிமை? வையும் போது வாழை பொத்திக்கிட்டு இருந்தது. ஒருத்தர் திட்டும் போது பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தார். பத்தியா, அந்த மகிமையை என்னுடையவர்கள் காணும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். எந்த மகிமை? உலக தோட்டத்துக்கு முன்னாடி இருந்தாரு, அந்த மகிமை இல்லை, அது நமக்கு தெரியாது. ஆனா பூமிக்கு வந்த பிறகு அவர் பட்ட பாடல்னால மகிமை அடைஞ்சார். பத்தியா, அதை நம் கண்கள் காணும்படியாக பிதாவிடத்துல ஜெபிக்கிறார். ஆமென். அதேதான்
உலக தோற்றத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. பூமிக்கு வந்து அவர் பாடுகள் மூலமா மகிமை அடைஞ்சார் பார்த்தீங்களா? அந்த மகிமையை நாம் காணும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படி மகிமைப்படுத்த இருந்தால் நம்முடைய ஆவியும் ஒரு மனமா இருக்கும், நமக்குள்ள பிரிவினையும் இருக்காது. இது பாதாளம் மேற்கொள்ளாத சரீரமான சபைங்கிறத அதுதான் நிரூபிக்கும். மற்றபடி நாமெல்லாம் வந்து கூடுறதெல்லாம் எல்லாரும் கூட்டக்குள்ள தான் கூடுறோம். அதனால இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு மனம் நாம் அந்த மகிமையை இவர்களும் காணும்படி நான் எங்கே இருக்கிறோம் அங்கேயே வரணும். எங்கே பேசிருக்கார்? அதாவது வலது பாசத்தில் இருக்கிறார். எல்லாரும் பரலோகத்துக்கு எல்லாரும் தும்பிட்டு போயிடுவோம்னு நமக்கு கற்பனை இருக்கு. சரி, எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சாங்க, அந்த ஹைஸ்கூல்ல எல்லாரும் படிச்சாங்க. அதுல பாஸ் பண்ண அத்தனை பேரும் ஒரு கம்பெனி லெவலா இருக்கிறாங்க. சொல்லுங்க, யாராவது பாக்குறாங்க? படிச்சதெல்லாம் ஒரு இடத்துல தான். ஆனா யாரையும் எங்கே கண்டுபிடிக்க முடியல. ஆமாவா இல்லையா? ஒருத்தாலும் எங்கேயோ போய் ஹை லெவல்ல போய் இருக்கிறாரு, ஒருத்தர் எங்கேயோ போய் இருக்கிறாரு. எங்கேயே தரம் எங்க இருக்கா? நாங்க எல்லாரும் ஹைஸ்கூல்ல படிச்சோம். எங்க படிச்சீங்க? ஆனா எங்க அங்க படிச்சா எல்லாரும் ஒரு தரத்துல இருக்கீங்க இல்ல? ஆனா நாங்க சர்ச்சுக்குள்ள இருப்போம், நாங்க எல்லாரும் ஒரே தரத்துல பரலோகத்துக்கு போயிருவோம். நம்பிக்கை அவநம்பிக்கை இல்லையா? அவநம்பிக்கை. வாடாத பட்சத்துக்கு எப்படி எல்லாரும் ஒன்னா போய் இருக்க முடியும்? தேவனோடு இணங்கி, சகோதரனோட இணைஞ்சு, சபையோடு இணைந்து, இசைஞ்சு ஊழியம் செய்து, ஊழியம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவனோட நாம மகிமைக்கு செயல்படக்கூடிய காரியங்களை ஏன் எனக்குன்னு இருக்கோம், நாட்கள் மட்டும் வர்றோம். ஆனா நாங்க மகிமையில பங்கடையும். ஏதோ வஞ்சனை எப்படி நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல அடைவோம்? எங்க பிதாவுடைய வாசஸ்தலங்கள் அநேகம் உண்டு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அநேக வாசஸ்தலம் இருக்குல்ல, அப்ப என்ன அநேக வாசஸ்தலம் எல்லாரும் அநேகமாவே உட்கார வேண்டியதானே? இல்ல, வாழாதவங்களுக்கும் வாழ்றவங்களுக்கும் ஒரு தரம் கிடையாது. வாழ்ந்துட்டு மேம்படாத ஒண்ணு இல்லை. ஆனா இருக்கு, வேதத்துல 14 யோவான் 14 இருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அவைகளை உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன் உங்களுக்கு. ஏன்னா என் அடிச்சுடைய பின்பற்று நான் மரித்தது போல, நான் வாயடைத்து நான் கொத்திக்கிட்டது போல, நீங்க பாவத்துக்கு நான் மரித்தது போல நீங்கள் அப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்க. அவரு ஒருத்தர் கேட்டாரு, வழி எதுவும் சத்தியம் எது? அங்க தேவையில்லை, நமக்கு புரியும். அதனால நாம் வாழணும். ஆண்டவரே எனக்கு உதவி திருவிழத்தில் பங்குல போறேன். எனக்கு இது ஒரு சடங்காச்சாரம் இல்லை, ஏதோ கடையில் விற்கிற பண்ண இல்லை, ஏதோ கடையில் தான் வாங்கியிருக்கோம். அது பண்ணு தான், கடையில் வாங்கின திராட்சை ரசம் தான், ஏசன் அர்த்தம் இல்லை. ஆனா ஒரு உவமானம், ஒரு உவமையா ஒரு பொருள்படுத்தி அதை நாம புசிக்கிறோம். இதை பாடம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு நினைவு கூறுங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அந்த வசனத்துல வாசித்து முடிச்சுடுறோம். அதுதான் 26 தான், 26ஆம் வசனத்துல 1 Corinthians 11:26. தேவன் நமக்கு உதவி செய்வார். நான் என்னையே பார்த்துட்டு காலம் முழுது நான் எத்தனை நேரம் விழுந்திருக்கேன். இல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகும். தீர்மானம் எடுக்கலாம், தேவனிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே மரணத்தை நினைவு கூறும்படி ஒரு நல்ல ஆவி என்னை எப்பொழுதும் ஆளுகை சேர்க்கும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். நான் என்னைய பார்த்து நம்பிக்கை, என் பலத்தை எடுத்து நான் நம்பிக்கை செய்யறதில்லை. அப்படின்னா சோர்ந்து போகும். தேவனை பார்க்கிறோம், ஆண்டவரை பார்க்கிறோம். நீர் பாடுபடுவது போல நானும் பாடுபட முடியுமா? முடியும். இப்படி சொன்னார் ஒருத்தர். யாக்கோபு சொன்னார், யோவான் சொன்னார், நான் அடைகிற மகிமையில் பங்கடைவ முடியுமாண்டவர். முடியும் உங்களால் அப்படின்றாரு. சொன்னாரா இல்லையா? நான் பெரும் ஸ்தானத்தை நீ பெறுவாயோ அப்படின்னு. ஆமா ஆண்டவரை பெறுவேன், பெறுவீர்கள். முடியுமான்னு முதல்ல கேட்டாரு. ஆனா அவங்க விசுவாசத்துல யோவான் யாக்கோபு சொன்னாங்க, முடியும், நீர் அடைய வேண்டிய மகிமையில நானும் ஸ்தானத்தை அடைய முடியும்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ விளங்காம சொன்னாங்க. உண்மையில எதையும் அவங்க செய்யல, ஆனா விசுவாசத்துல சொன்னாங்க, பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அதே போல நாமளும் விசுவாசத்துல பேச முடியும். அவர்கள் செய்தார்கள். முதலாவது தன் தலையை கொடுத்தவர் யாக்கோபு. எல்லாரையும் காட்டி முந்தி மகிமையடைந்தார். அதனால நமக்கு மரணம் கலந்து போகும் தலைவர் அதெல்லாம் இல்லை. நாம் வழக்கு வம்பு சூழ்நிலைகள் சூழ்நிலை வரும்போது செத்தா வாயை பெற்றா தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த 26 என்ன வருது அதை மட்டும் வாசி.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவர் மரணத்தை தெரிவிக்கிறார். எத்தனை இடத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிய உமானங்கள்லாம் செய்தார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி வருதா இல்லையா யோவான்? என் மாம்சத்தை புசி என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு மெய்யாகவே நித்திய ஜீவன் உண்டு உண்டு. நம்பிக்கையா பேசுறேன், சத்தியமா சத்தியமா சொல்றேன். என் அப்பத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நம்பிக்கையா சொன்னார். அழுத்தம் திருத்தமா சொன்னார். அந்த நம்பிக்கை உடையவர்களா நாம் இந்த வேளையில் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணி நாம் திருவிழந்தில் பங்குள்ளுவோம். நாம் மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கா பார்ப்போம். மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்கிறதா? ஏன்னா நாம் கேட்டு 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 சிலர்கள்லாம் என்ன செய்வோம்னா மனதுல ஒரு ஓரத்துல கரை மாதிரி வச்சிருப்போம். ஒரு சிலர் நமக்கு இப்படி மனசு மாம்சத்துல வஞ்சனை இருக்கு. ஏன்னா திருவிழந்தில் பங்கு வரும்போது கூட யூதாஸ் தான் இருந்தார். அவருக்கு தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனா அவன் அதை பத்தி அக்கறைப்படவே இல்லை. அதை பத்தி அக்கறைப்படவே இல்லை. அவன் வெளியவே இருந்துகிட்டு சொல்லிட்டு தான் கடைசியில உள்ள வந்தான். உள்பூத்தான். அப்பத்தை வாங்கும் போது சாத்தான் புகுந்தான். அப்படிப்பட்ட வஞ்சனையை நமக்கு வந்துட முடியும். நம்ம நின்றுதான் முழங்கால் போடுவோம், நிதானிச்சு பார்ப்போம். முழங்கால் போடுவோம், நிதானிச்சு பார்ப்போம். நிதானிச்சு பார்ப்போம். நமக்கு ஒண்ணு நிதானத்துல ஒண்ணு தரலைன்னா விட்டுருவோம். அவர் ஒரு வழிக்கு ஒண்ணு தெரிவித்தார்னா கண்டிப்பா நாம் அதுல பங்குள்ளவே கூடாது. ஏன்னா தேவன் நம் மத்தியில ஆவியாக இருக்கிறார், பிரசன்னமா இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்துல நான் இருக்கிறேன்.